சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் நமஸ்காரம். புன்னகை ராமாயணத்தை புன்னகையோடு நாம் அனுபவித்து வருகிறோம். நம் புன்னகை, ராமன் புன்னகை அனைத்தோடும் நாம் அனுபவித்து வருகிறோம். இந்த நிலையில் பாலஸ்பந்தத்தின் 29வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். காட்சி உங்கள் மனத்திரையில் நீங்கள் கண்டுகொள்ளலாம். விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணர்களை ஜனக சபைக்கு அழைத்து வருகிறார். ஜனகருடைய புரோகிதரான சதானந்தர் இவர்களை வரவேற்று ராமலக்ஷ்மணர்களுக்கு விஸ்வாமித்திரரின் மகிமை பெருமைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். அதுதான் காட்சி. இப்போ விஸ்வாமித்திரருடைய மற்றொரு பெருமையை சதானந்தர் ராமலக்ஷ்மணாளுக்கு எடுத்து சொல்ல அந்த விஷயத்தை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான். இது ஒரு முக்கியமான புன்னகை. ஏன் என்பதை பின்னாடி சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான புன்னகை. தயாராக இருக்கிறீர்களா? உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பித்து விடலாமா? மொத்தத்தில் 32வது ஸ்லோகம், பாலஸ்பந்தத்தின் 29வது ஸ்லோகம். சுனஷேபம் பித்ரா தனநிகித திருஷ்டியா நிருபதயே பரித்யக்தம் மாத்ரா சரணமிதி பாதாந்த பதிதம் அரக்ஷத்யஃ புத்ரான் அபிசதமஹோ சாப விஷயான் விதாயேதி ஸ்ருத்வா பவதவது மந்தஸ்மிதம் இதம் என்பதுதான் ஸ்லோகம். இதன் பொருள் என்னன்னா, சுனஷேபம். சுனஷேபன் என்பவன் விஸ்வாமித்திரருடைய மருமகன். இப்ப அந்த கதையை தான் சதானந்தர் ராமலக்ஷ்மணாளுக்கு சொல்றார். மருமகன்னா தங்கை மகன். விஸ்வாமித்திரருக்கு சத்தியவதி என்று ஒரு தங்கை இருந்தாள். அந்த சத்தியவதியின் கணவருக்கு ரிச்சிகர் என்று பெயர். இந்த ரிச்சிகர் சத்தியவதியினுடைய 2வது மகனுக்குத்தான் சுனஷேபன்னு பேரு. அந்த சுனஷேபனுக்கு என்னாச்சா, சுனஷேபம் பித்ரா தனநிகித திருஷ்டியா நிருபதயே பரித்யக்தம். அவனுடைய தந்தை ரிச்சிகர் என்ன பண்ணிட்டாரா, ராஜா கிட்டேந்து பணம் வாங்கி கொண்டு பெற்ற மகனான சுனஷேபனையே வித்துட்டாராம். இது எதுக்கு, பையனை எதுக்கு அப்பா விற்கணும்னா, அது ஒரு வரலாறு வால்மீகி ராமாயணத்திலே நாம் காண்கிறோம். அம்பரீஷன்கிற ராஜா, ராமனுக்கு குல முன்னோர், அவன் ஒரு யாகம் செய்தான். அந்த யாகத்துல ஒரு மிருகத்தை பலி கொடுக்கணும். ஆனா இந்திரன் என்ன பண்ணிட்டான், அந்த மிருகத்தை இந்திரன் அபகரித்து சென்று விட்டான். அதனால அந்த மிருக பலியை கொடுக்க முடியல. அப்போ சில ஜோதிடர்கள் சொன்னாலாம், இந்த மிருகத்தை பலி கொடுக்கலன்னா அது தோஷம் வந்துடும், அதுக்கு பிராயச்சித்தமாக நரபலின்னு ஒரு மனுஷனை பலி கொடுக்கணும்னா. எந்த மனிதனை பலி கொடுக்க எப்படி பெறுவதுன்னு அம்பரீஷன் யோசித்தான். அப்பதான் என்ன பண்ணான்னா, அம்பரீஷனுடைய ஆள்கள்லாம் இந்த ரிச்சிக முனிவர், விஸ்வாமித்திரருடைய தங்கை கணவர் ரிச்சிகர், அவர்கிட்ட போய், உங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்களே, யாராவது ஒரு மகனை தாருங்கள், எங்க அம்பரீஷ ராஜாவுடைய யாகத்துல நரபலி கொடுக்கணும்னு கேட்டான். அப்போ ரிச்சிகர் என்ன சொன்னாராம், என் மூத்த மகனை நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா நான் போனப்புறம் எனக்கு இறுதி கர்மாவெல்லாம் பண்றதுக்கு ஒரு பிள்ளை வேணும், மூத்தவனை கொடுக்க மாட்டேன்னார். அப்போ 2, 3 அந்த 2 பேர்ல யாரையாவது கொடுக்கலாமான்னா, அவருடைய மனைவி சத்தியவதி சொன்னாலாம், 3வது பிள்ளை கடைக்குட்டி, எனக்கு ரொம்ப செல்லம், அவனை நான் கொடுக்க மாட்டேன்ட்டா. அப்பா கர்மா பண்றதுக்கு முதல் பிள்ளை வேணும்ட்டார். அம்மா செல்லம் கொடுக்கறதுக்கு 3வது பிள்ளை வேணும்ட்டா. ஆனா இந்த 2வது பிள்ளை பாவம், அவன் தான் சுனஷேபன், அவனை அப்பாவும் வேண்டான்ட்டார், அம்மாவும் வேண்டான்ட்டார். அதனால என்ன பண்ணாலாம், பரித்யக்தம் மாத்ரா, தாயும் கைவிட்டாள், தந்தையும் கைவிட்டார், இவனை நரபலி கொடுத்துக்கோங்கன்ட்டா. அம்பரீஷனுடைய ஆள்கள் யாகசாலையில நரபலி கொடுக்க இந்த சுனஷேபனை அழைத்து செல்கிறார்கள். போகும்போது என்ன பண்ணானா, வழியில பார்த்தா அவனுடைய தாய்மாமன் விஸ்வாமித்திரர் தவம் புரிகிறார். அதை பார்த்தா சுனஷேபன், சரணம் இதி பாதாந்த பதிதம், சுவாமி விஸ்வாமித்திரரே, தாய்மாமா நீங்க தான் சரணம்னு சொல்லி தன் மாமா விஸ்வாமித்திரர் திருவடியில போய் விழுந்தானாம். என்னடா ஆச்சு குழந்தை, மருமானே என்ன விஷயம் என்று சுனஷேபனை பார்த்து கேட்டார் விஸ்வாமித்திரர். அப்போ சுனஷேபன் சொன்னானா, அதை ஏன் மாமா கேட்கிறேள், அம்பரீஷ ராஜாவுக்கு நரபலி கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது. எங்க அப்பா மூத்த பையன் வேணும்ட்டார், அம்மா இளைய மகன் வேணும்ட்டார், நடுப்பிள்ளையை யாருமே விரும்பல மாமா, அதனால இப்ப என்ன நரபலி கொடுக்க போறாளாம். நீங்க தான் சரணம், உங்க திருவடியில சரணாகதி பண்றேன், என் உயிரை நீங்க தான் காப்பாற்றணும்னா அந்த சுனஷேபன். அப்ப விஸ்வாமித்திரர் பார்த்தாராம், சரணம்னு ஒருத்தன் காலில் விழுந்துட்டான்னா நம் உயிரை கொடுத்தாவது அவனை காக்க வேண்டும். வேதம் சொல்றது, தஸ்மாதபி வத்தியம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சந்தி. ஒருவன் கொல்லத்தக்கவனாக இருந்தாலும்
சரணம்னு காலில் விழுந்துட்டா அவனை கொல்லக்கூடாது. அதனால விஸ்வாமித்திரர் பார்த்தார், ஐயோ குழந்தை, ஏன்டா சரணம்னு காலில் விழுந்துட்ட, விடு விடு, நான் உன்னை காப்பாத்துறேன். நரபலி தானே கொடுக்கணும், எனக்கு 100 மகன்கள் இருக்காடா, என் பிள்ளைகள்ல ஒருத்தனை அனுப்புறேன்னு சொல்லி தன் மகன்களை அழைத்தாராம். அரக்ஷத்ய புத்திரான் அபி சதம் அஹோ. விஸ்வாமித்திரருடைய 100 பிள்ளைகளை அழைக்கிறார். பார், என் மருமகன் காலில் வந்து விழுந்துட்டான், இனிமே அவன் உயிரை நான் காப்பாற்றணும், உங்க 100 பேர்ல யாராவது ஒருத்தர் போங்கோ, நரபலின்னு உயிரை போய் விடுங்கோன்னார். பசங்கள்லாம் சொன்னாலாம், இது நன்னா இருக்கே, ஊராம் பையனை காப்பாத்துறதுக்காக சொந்த பையனை பலி கொடுப்பதாவது, அங்க போக முடியாதுன்னா உடனே என்ன பண்ணாராம், சாப விஷயான் விதாய 100 பேருக்கும் சாபம் கொடுத்தாராம். சண்டாளர்களாக போவீர்கள், காலில் விழுந்தவனை உயிரை கொடுத்தாவது காப்பாற்றணும்டா, நீங்க இந்த மாதிரி காப்பாற்ற மாட்டேன்னு சொல்றேளே, சண்டாளர்களாக போங்கள்னு 100 பேருக்கும் சாபம் கொடுத்தார். கொடுத்துட்டு விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாராம், ஒரு புதிய மந்திரத்தை கண்டுபிடித்து தன்னுடைய ஒட்டுமொத்த தவத்தையும் காலில் விழுந்த சுனசேபனுக்காக செலவழித்து ஒரு புது மந்திரத்தை கண்டுபிடித்து அவனுக்கு உபதேசித்தார். சுனசேபன்ட்ட சொன்னார், நீ யாகசாலைக்கு போகும்போது உன்னை கட்டி வைத்து வெட்ட வருவார்கள், அப்ப இந்த மந்திரத்தை சொல்லு, நாராயணன் காப்பாத்துவான்னார். அந்த மந்திரம் என்னங்கிறது ரகசியம், ஏன்னா அது குரு சிஷ்யனுக்கு மட்டும்தான் மந்திரம் தெரியணும், ஓப்பனா சொல்ல மாட்டார். இந்த சுனசேபனும் அப்படியே போனா, கட்டி வைத்து வெட்ட பார்த்தார்கள், மந்திரத்தை சொன்னா, நாராயணனே தலையிட்டு யாகத்தை நிறுத்து, நான் இது பூர்த்தியானதாக ஏற்கிறேன்னு சொல்லி சுனசேபன் உயிரை காத்தான். அப்போ தன்னுடைய காலில் விழுந்த சுனசேபனை காக்க வேண்டும்ங்கிறதுக்காக ஒட்டுமொத்த தவத்தையும் செலவழித்தவர், தன் பிள்ளைகளுக்கே சாபம் கொடுத்தவர், அந்த அளவுக்கு காலில் விழுந்தா அவர்களை காக்கக்கூடியவர் விஸ்வாமித்திரர்னு சதானந்தர் சொல்ல, இதி சுத்வா, ராமா அதை நீ காதார கேட்டாய் ராமா, கேட்டுட்டு அபவத் அவது மந்தஸ்மிதம் இதம், அபவத் அப்போது உன் திருமுகத்திலே ஒரு புன்னகை தோன்றியதே, அந்த புன்னகையை தாண்டா வடுவூரிலே நீ காட்டிக்கொண்டு விளங்குகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் வில்லூர் சுவாமி தெரிவிக்கிறார். அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா, விஸ்வாமித்திரருடைய மருமகன் சுனசேபனை தந்தை தாய் இருவரும் கைவிட்டார்கள், நரபலிக்கு போறான். அந்த நிலையில் விஸ்வாமித்திரர் காலில் விழுந்தான், உயிரை காப்பாத்துங்கன்னா தம் பிள்ளைகளையே பணயம் வைக்க பார்த்தார். அவ இசையலன்னதும் அவளுக்கே சாபம் கொடுத்தார். தன் தவத்தையெல்லாம் செலவழித்து மந்திரத்தை கொடுத்து அவன் உயிரையே காத்து கொடுத்தார். அப்போ தன்னையோ தன் பிள்ளைகளையோ யார பணயம் வச்சாலும் சரணாகதி என்று காலில் விழுந்தவர்களை காப்பாற்றணும்னு ஒரு பண்பு இருக்கு இல்லையா விஸ்வாமித்திரருக்கு, அதை சொன்னவாறே அதை கேட்டு ராமா நீ புன்னகை செய்தாய், அதைத்தான் வடுவூரிலும் காட்டுகிறாய்ங்கிறார் வில்லூர் சுவாமி. அப்போ அந்த 3 விஷயங்கள் பார்த்துருவோமா. இங்கே புன்னகைக்கான காரணம் என்னன்னா, விஸ்வாமித்திரருடைய சரணாகத ரட்சணத்தை நினைத்து ராமன் புன்னகை செய்தாமா. முன்பே சொன்னேன் அல்லவா முக்கிய புன்னகைன்னு. ஏன்னா ராமனுடைய இயல்பும் என்னன்னா, ராமன் திருவடியில சரணம்னு யார் வந்து விழுந்தாலும் ராமன் அவர்களை காப்பாற்றியே தீருவான். ராமன் என்னைக்குமே கைவிட மாட்டான் காலில் விழுந்தவாளை. ராமாயணத்தையே சரணாகதி சாஸ்திரம் என்பார்கள். அப்ப நினைச்சு பார்த்தானா, எங்க ஆச்சாரியனும் என்னை போலவே காலில் விழுந்தவனுக்காக எதையும் செய்கிறாரே, அதனால ராமன் அதை நினைத்து இந்த சரணாகத ரட்சணத்தை நினைத்து புன்னகை செய்தான். 2, இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய செய்தி மெசேஜ் என்னன்னா, பகவான் திருவடியில சரணம்னு நாம விழுந்துட்டா பகவான் நம்மை நிச்சயம் ரட்சிப்பான். ஏன்னா இப்போ ஒரு ரிஷி விஸ்வாமித்திரரே தன் பிள்ளைகளை பணயம் வச்சாவது காப்பாத்துறேன்னு சொல்றாரா இல்லையா. அப்போ அனைவரையும் ஆடக்கூடிய இறைவன் அவன் திருவடியில சரணம்னு ஒருத்தன் போய் விழுந்துட்டான்னா என்றுமே இறைவன் அவர்களை கைவிட மாட்டான். அது மட்டும் இல்லை, இன்னொரு மெசேஜும் இருக்கு. நம் சக்திக்கு உட்பட்டு நம்ம காலில் ஒருத்தர் சரணம்னு விழுந்தாலும் நாம் அவர்களிடம் கருணை காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். ஏன்னா நான் சக மனிதன்ட்ட கருணை காட்ட மாட்டேன், இறைவன் மட்டும் என்கிட்ட கருணை காட்டணும்னா எப்படி? ஆகையினால நாமும் நம்ம காலில் ஒருத்தர் விழறார்னா நம்மால் என்ற நல்லது செய்யணும். இறைவன் திருவடியில விழுந்தோம்னா இறைவன் நிச்சயம் அனைத்து நன்மையும் செய்வான். இனி இந்த புன்னகையை அனுபவித்தால் என்ன பலன்? வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே அனுபவிச்சிருவோம். சுனஷேபம் பித்ரா தன நிகித திருஷ்டியா நிருபதயே பரித்யக்தம் மாத்ரா சரணமிதி பாதாந்த பதிதம் அரக்ஷத்ய புத்ரான் அபி சதமஹோ சாப விஷயான் விதாயேதி ஸ்ருத்வா பவதவது மந்தஸ்மிதமிதம் என்று சொல்லி ராமனுடைய புன்னகையை அனுபவிப்போர் அத்தனை பேரையும் சரணாகதர்களாக ஏற்று ராமபிரான் அவர்களை காப்பான். இந்த ஸ்லோகத்திலேயே அவத்தூன்னு சொல்லிட்டார். ஆனா இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, ராமன் காப்பது அப்புறம் அவத்து மந்தஸ்மிதமிதம், இந்த புன்னகையை ரசிச்சோம் இல்லையா, இந்த புன்னகையே இந்த ஸ்லோகத்தை சொல்லும் அனைவரையும் காக்கும் என்று இந்த ஸ்லோகத்தில் வில்லூர் சுவாமி நமக்கு காட்டுகிறார். தொடர்ந்து இந்த புன்னகையை அனுபவிப்போம். அடுத்த புன்னகையும் தொடரும். நன்றி, வணக்கம்.